சினிமால பெரிய எதிர்பார்ப்புக்குரிய படம்னாலே அதுக்கு முக்கியமா 2 விஷயம் தான் காரணமா இருக்க முடியும். ஒண்ணு அது முன்னணி நடிகரோட படமா இருக்கணும். இல்ல பெரிய வெற்றிகள கொடுத்த இயக்குனரோட படமா இருக்கணும். இது இல்லாம முன்னணி நடிகரும் இயக்குனரும் கூட்டு சேர்றப்போ அதோட எதிர்பார்ப்பு இன்னும் பல மடங்கு கூடிடும். இப்படி ஒரு சூழல்ல 2025ல வர இருக்கிற சில படங்கள் மீதான எதிர்பார்ப்பு முன்ன எப்பயும் இல்லாத அளவுக்கு தாறுமாறா எகிறி இருக்கு. காரணம் என்னன்னு தெரியுமா? வணக்கம். இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது 2025ல மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் உள்ள 5 தமிழ் திரைப்படங்கள் குறித்த ஒரு சிறப்பு பார்வை. தொகுப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா இந்த பதிவு முடியறப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட்டையும் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் பதிவுகளை போடுறதுக்கு எனக்கு அது பெரிய ஊக்கமா இருக்கும். சரி, இப்போ 2025ல அதிக எதிர்பார்ப்பில் உள்ள 5 தமிழ் திரைப்படங்கள் என்னன்னு ஒவ்வொன்றா பார்த்துருவோமா? கூலி. சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரும் தமிழ் சினிமாவோட இளம் முன்னணி இயக்குனர் லோகேஷ் கனகராஜும் முதல் முறையா இணைகிற படம். தமிழ் சினிமாவோட லெஜெண்டரி ஆக்டர் கமல் சாரை வைத்து இவர் இயக்கிய விக்ரம் வசூல் ரீதியா சக்க போட்டுச்சு. மிக பிரம்மாண்ட வெற்றி படமா அமைஞ்சு பாக்ஸ் ஆபீஸ்ல 500 கோடியை அடிச்சு. அதனால நம்ம இன்னொரு லெஜெண்டரி ஆக்டர் ரஜினி சாரோட இவர் இணைகிற கூலியும் அந்த மாதிரி ஒரு மேஜிக் பண்ணுமா, பாக்ஸ் ஆபீஸோட முந்தைய ரெக்கார்டுகளை உடைச்சு வசூலை வாரி குவிக்குமாங்கிறது தான் தமிழ் சினிமா ரசிகர்களோட மிகப்பெரிய கேள்வி. ஆனா ரஜினி சார் மாதிரி ஒருத்தரை இயக்குற வாய்ப்பு கிடைச்சா அதை லோகேஷ் கனகராஜ் சும்மா விட்டுருவாரா? லோகேஷ் அனிருத் கூட்டணிக்கு இது 4வது படம். அதே சமயம் பேட்டை, தர்பார், ஜெயிலர், வேட்டையனுக்கு அப்புறமா ரஜினி சாருக்கு அனிருத் இசையமைக்கிற 5வது படம் கூலி. மற்றபடி படத்தோட கேஸ்டிங்கே அட்டகாசமா இருக்கு. அதே மாதிரி இந்த படம் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல சேராத ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான். அதனால தலைவரோட கெத்தும் ஸ்டைலும் கண்டிப்பா வேற லெவல்ல மிரட்டி எடுக்கும். ரெடியா இருங்க. தக் லைஃப் 2025ல அதிக எதிர்பார்ப்பில் உள்ள 2வது தமிழ் படம் தக் லைஃப். அது காரணம் 1 இல்ல 2. ஏன்னா ஹீரோ கமல் சார், டைரக்டர் மணிரத்னம் சார். தமிழ் சினிமாவை உலக தரத்துக்கு உயர்த்தினதுல இவங்க 2 பேரோட பங்குமே மிக முக்கியமானது. 1987ல இவங்க கூட்டணியில் வெளியான நாயகன் படம் கமல் சாரோட அற்புதமான நடிப்பாலையும் மணிரத்னம் சாரோட அட்டகாசமான மேக்கிங்காலையும் இந்திய சினிமாவை பிரமிக்க வச்சது. பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் வசூலை அள்ளி குவிச்சது. பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி, பெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷன், பெஸ்ட் ஃபிலிம்னு 4 தேசிய விருதுகளை அள்ளிச்சு. இதையெல்லாம் தாண்டி புகழ்பெற்ற டைம்ஸ் மேகசினோட ஆல் டைம் 100 பெஸ்ட் ஃபிலிம்ஸ் லிஸ்ட்ல இடம் பிடிச்சது. தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான மைல்கல்லா தடம் பதிச்சது. ஆனா இவ்வளோ சாதனைகளுக்கு காரணமா அந்த கமல் சாரும் மணிரத்னம் சாரும் ஏன் நாயகன் படத்துக்கு அப்புறமா மறுபடியும் இணைஞ்சு படம் பண்ணவே இல்லை? இது ஒரு கேள்வியா மட்டும் இல்லை, பெரிய ஆதங்கமாவே சினிமா ரசிகர்களுக்கு இருந்தது. அதுக்கான பதில மணி சார் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. கமலோட நடிப்பு திறமைக்கு முழுமையா நியாயம் சேர்க்கிற மாதிரியான ஸ்கிரிப்ட் இந்த 36 வருஷ இடைவெளியில் எனக்கு அமையவே இல்லை. சினிமால ரொம்ப பெரிய விஷயங்களை செஞ்சவர் அவர். அப்படிப்பட்டவரோட மறுபடியும் ஒரு படம் பண்ணணும்னா அதுக்குன்னா பாதி அளவுக்காவது நியாயமா இருக்கணும். ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம்னு எல்லாம் அவர்கிட்ட போக முடியாது இல்லையா? ஆனா அதுக்கான நேரம் இப்பதான் வந்திருக்கிறதா நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வாவ், என்ன மாதிரி ஒரு பதில் இது! இவ்வளோ வருஷம் காத்திருந்து கமல் சாருக்காக ஒரு ஸ்கிரிப்ட், அதுவும் இந்த ஸ்கிரிப்டை இப்போ மணி சாரும் கமல் சாரும் சேர்ந்து எழுதி இருக்காங்கன்னா படத்தில் கமல் சாரோட கேரக்டர் எப்படிப்பட்டதா இருக்கும்? அதை எந்த அளவுக்கு 2 பேரும் சேர்ந்து செதுக்கி இருப்பாங்க. படத்தோட முதல் டீசர் 2021 நவம்பர் 6ல கமல் சாரோட பிறந்த நாளுக்கு முந்தைய நாள் வெளியிட்டாங்க. அதுல என் பேர் ரங்கராய சக்திவேல் நாயக்கன், பிறக்கும் போதே என் தலையில நான் ஒரு யாக்குசான்னு எழுதி வச்சுட்டாங்க. யாக்குசானா ஜப்பான் மொழியில கேங்ஸ்டர்னு சொன்னான்னு சொல்லிட்டு கமல் சார் தன்னை தாக்க வர எதிரிகளை செம மாசா தெரிக்க விடுவாரு. படம் மீதான எதிர்பார்ப்பை பயங்கரமா கிளறி விட்டது கமல் சார் சொன்ன தன்னோட அந்த பேரு தான். கல்ட் கிளாசிக் நாயகன் படத்தோட ரெஃபரன்ஸ் இதுல இருக்குன்னா அந்த படத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், எப்படி அதை கனெக்ட் பண்ண போறாங்கன்னு அதுவே ரொம்ப பெரிய ஆர்வத்தை தூண்டி விட்டுருச்சு. எப்பவுமே தன்னோட படங்களுக்கு அழகான தமிழ் பெயர்களே வைக்கிற மணிரத்னம் சார் முதல் முறையா தன்னோட படத்துக்கு ஆங்கிலத்தில் வைக்கிற தலைப்பு இதுதான். ட்ரெண்டியான இந்த தலைப்பு மணி சாரோட காலத்துக்கேற்ற அப்டேஷன் எடுத்துக்கலாம். 2025ஓட பிரம்மாண்டமான இந்த படத்தை கமல் சாரோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல், மணிரத்னம் சாரோட மெட்ராஸ் டாக்கீஸ், ரெட் ஜெயண்ட் மூவிஸ் 3 நிறுவனமும் சேர்ந்து தயாரிக்குது. கமல் சாருக்கு இது 234வது படம். படத்தோட வெளியீட்டு தேதியை ஜூன் 5க்கு உறுதி பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவோட இன்னொரு முக்கியமான மைல்கல் படமா தக் லைஃப் அமையுமா? ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களாலையும் கொண்டாடப்படுமா? முந்தைய பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்டுகள் எல்லாம் அடிச்சு நொறுக்குமா? உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்கேன். 2025ல அதிக எதிர்பார்ப்பில் உள்ள 3வது தமிழ் படம் தளபதி 69. இது டென்டேட்டிவ் ஒர்க்கிங் டைட்டில் தான். தலைப்பு உறுதியாகி அறிவிக்கப்படுறப்போ நிச்சயமா அது பெரிய பரபரப்பை உண்டு பண்ணி பேசு பொருளாகவும் அதில் மாற்று கருத்தே இல்லை. காரணம், நடிப்புக்கு முழுக்க போட்டுட்டு முழு நேர அரசியல்ல இறங்கி இருக்கிற விஜய் எச் வினோத்தோட இயக்கத்தில் நடிக்கிற இந்த படம் தான் தன்னோட கடைசி படம்னு அறிவிச்சிருக்காரு. சினிமால பெரிய உச்சத்துல இருக்கிற ஒரு நடிகர் இப்படி ஒரு முடிவு எடுத்தது அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்ததுன்னா பொதுவான சினிமா ரசிகர்களுக்கு அது பெரிய ஆச்சரியமாவே இருந்தது. இருந்தாலும் தற்போதைக்கு உண்மை அதுதான் இல்லையா? படம் மீதான எதிர்பார்ப்பு எகிர்னதுக்கு முழுமுதற் காரணம் விஜய் அண்ட் விஜய் மட்டும்தான்.
இதான் தன்னோட கடைசி படம்னு சொல்லிட்டு அரசியல்ல இறங்குறாருன்னா, அப்ப அந்த படத்தோட கதை என்னவா இருக்கும்? படம் முழுக்க அதிரடியான அரசியல் வசனமா இருக்குமா? தன்னோட அரசியல் காலத்துக்கு விஜய் இந்த படத்த பயன்படுத்திக்க போறாரான்னு ஏகப்பட்ட கேள்விகள். காரணம், அவரோட அரசியல் கட்சி மாநாட்டுல அவர் பேசிய கருத்துக்கள் பரபரப்ப மட்டும் இல்ல, பெரிய சலசலப்பையும் ஏற்படுத்துச்சு. படத்த பத்தி ஒரு பேட்டியில இயக்குனர் பேசினப்போ, இது முழுக்க முழுக்க 200% தளபதி விஜய் ஸ்டைல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னரா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆனா, அனௌன்ஸ்மென்ட் போஸ்டர்ல படக்குழு போட்டிருக்க டேக்லைன பார்த்தா, அரசியல் களத்துல கவனத்தை ஈர்க்கிற முயற்சி தான் முதன்மையா தெரியுது. ஆக்சுவலா இந்த படத்தோட கதை முழுமையானதுக்கு பின்னாலேயே ஒரு பெரிய கதை இருக்கு. 2017ல மெர்சல் படப்பிடிப்பு சமயத்திலேயே விஜய் கிட்ட எச் வினோத் இந்த கதையை சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அது அடுத்த கட்டத்துக்கு நகரல. இதுக்கப்புறம் இதே கதையை அஜித்துக்கும் விஜய் சேதுபதிக்கும் கூட வினோத் சொல்லியிருக்காரு. அதுவும் டேக் ஆஃப் ஆகல. அதுக்கப்புறம் கமல் சார் கிட்ட சொல்லி அதுவும் சில பல காரணங்களால தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கு. கடைசியில கதையில கொஞ்சம் அரசியல் சேர்த்து விஜய் கிட்ட மறுபடியும் சொல்லி உருவானது தான் தளபதி 69. அப்போ இவ்வளோ காத்திருப்புக்கும் சேர்த்து நிச்சயமா ஒரு அனல் பறக்கிற திரைக்கதையா தான் வினோத் இதை உருவாக்கியிருப்பார் இல்லையா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய் படத்துக்கு இசையமைக்கிறப்போ அனிருத் அவரை கண்டிப்பா ஒரு பாட்டுக்கு பாட வச்சிருவார் இல்லையா? கத்தியில செல்ஃபி புள்ள, மாஸ்டர்ல குட்டி ஸ்டோரி, பீஸ்ட்ல ஜாலியோ ஜிம்கானா, லியோல நான் ரெடி தான் வரவா. ஸோ இந்த படத்துலயும் விஜய் வாய்ஸ்ல ஒரு வைரல் ஹிட் நம்மளுக்கு கன்ஃபார்ம். படத்தோட வெளியிட்ட அக்டோபருக்கு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களை மாதிரி ஐம் வெயிட்டிங். 2025ல அதிக எதிர்பார்ப்பில் உள்ள 4வது தமிழ் படம் விடாமுயற்சி. காரணம், படத்தோட ஹீரோ தல அஜித். ஆக்சுவலா இது பொங்கல் ட்ரீட்டா எதிர்பார்க்கப்பட்ட படம் தான். சில பல காரணங்களால தள்ளி போயிடுச்சு. அசர்பைஜான்ல காணாம போற தன்னோட மனைவியை கணவன் தேடி அலைகிற வாழ்வா சாவா போராட்டம் தான் கதை. படத்துல அஜித்துக்கு ஜோடி த்ரிஷா. ஜி, கிரீடம், மங்காத்தா, என்ன எறிந்தாலுக்கு அப்புறமா அஜித்தோட இது உங்களுக்கு 5வது படம். படத்துல அர்ஜுன் தான் வில்லன். மங்காத்தாவுக்கு அப்புறமா அஜித்தோட சேர்ந்து நடிக்கிற படம் இது. இவங்களோட ரெஜினா கசாண்ட்ரா, ஆரவ், நிக்கில் நாயர், தசரதி, கணேஷ் சரவணன்லாம் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறாங்க. ஆக்சுவலா அஜித்தோட 62வது படத்தை விக்னேஷ் சிவன் தான் முதல்ல இயக்கிறதா இருந்தது. ஆனா விக்னேஷ் சிவனோட ஸ்கிரிப்ட்ல அஜித்துக்கு முழு திருப்தி ஏற்படல. அதனால அது அப்படியே நின்னு போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஏஆர் முருகதாசா, அட்லியா, மகிழ் திருமேனியா, AK62க்கு டைரக்டர் யாருன்ற கேள்விக்கு பதிலா கடைசியில மகிழ் திருமேனி டிக் ஆனாரு. மே 1, 2023 அஜித்தோட பிறந்தநாள் அன்னைக்கு அந்த புது அப்டேட்டை தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. விடாமுயற்சியோட டீசரை பார்க்கறப்போ அது ஒரு சரியான ஆக்ஷன் த்ரில்லரா அசத போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஒவ்வொரு ஷாட்லயும் தெரியுது. விஷுவல்ஸ் எல்லாம் உலக தரத்துல இருக்கு. வழக்கமான தமிழ் கமர்ஷியல் ஆக்ஷன் மசாலா மாதிரி இல்லாம ஒரு பியூர் ஆக்ஷன் த்ரில்லருக்கான உத்தரவாதம் மேக்கிங்ல தெரியுது. அஜித் இந்த படத்துக்காக தன்னோட எடையை 15 கிலோ வரைக்கும் குறைச்சதா சொல்றாங்க. அவரோட சமீபத்திய புகைப்படங்களை பார்க்கறப்பவே அது நல்லா தெரியுது. எப்படியும் அஜித்தோட ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல அவரோட கெட்டப்ல ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருப்பாங்க. அவரோட ரசிகர்களுக்கு அதுவும் ஒரு டபுள் ட்ரீட்டா தான் இருக்கும். ஆக்சுவலா இந்த படத்தோட கதை 1997 வெளியான ஹாலிவுட் கிரைம் த்ரில்லர் பிரேக் டவுன் படத்தோட தழுவல் தான். அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமான பேரமவுண்ட் பிக்சர்ஸ் விடாமுயற்சியோட பல காட்சிகள் தங்களோட படத்தோட காப்பின்னு சொல்லி 150 கோடி ரூபாய் நஷ்டஈடா கேட்டாங்க. ஆனா பிரேக் டவுன் படத்தோட காட்சிகளோட விடாமுயற்சியோட சில காட்சிகள் ஒத்து போறதால படப்பிடிப்புக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே அதை பயன்படுத்துறதுக்கான உரிமையை அதிகாரப்பூர்வமா வாங்கிட்டதா தயாரிப்பு நிறுவனம் விளக்கம் அளிச்சு அந்த சர்ச்சை முடிவுக்கு வந்தது. படத்துக்கு மியூசிக் அனிருத். வேதாளம், விவேகம் படத்துக்கு அப்புறமா அஜித்துக்கு அவர் இசையமைக்கிற 3வது படம். சமீபத்தில் தான் சவடிக்கான ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணாங்க. அது ட்ரெண்டிங்ல இருக்கு. மற்றபடி படத்துல அஜித் டூப் போடாம நிறைய ஆக்ஷன் காட்சிகள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அசர்பைஜான்ல எடுக்கப்பட்ட ஒரு சண்டை காட்சியில அஜித் ஓட்டுற கார் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ வெளியாச்சு. சோஷியல் மீடியால அது பெரிய பரபரப்பை கிளப்பிச்சு. அஜித்தோட இந்த கடின உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குமாங்கிறது அவரோட ரசிகர்களோட முக்கியமான எதிர்பார்ப்பா இருக்கு. விடாமுயற்சி படத்தோட டேக்லைன் முயற்சி திருவினையாக்கும். அதனால அதுவே பலிக்கட்டும். 2025ல அதிக எதிர்பார்ப்பில் உள்ள 5வது தமிழ் படம் எஸ்கே அண்ட் ஏஆர்எம். இந்த டென்டேட்டிவ் டைட்டிலோட ஃபுல் ஃபார்ம் சிவகார்த்திகேயன் அண்ட் ஏஆர் முருகதாஸ். தமிழ் சினிமால விஜய்க்கு துப்பாக்கியை கொடுத்த டைரக்டரோட படம். அந்த துப்பாக்கியை கோட் படத்துல விஜய் சிவகார்த்திகேயன் கிட்ட கொடுத்து இனிமே நீ தான் பாத்துக்கணும்னு சொன்னார் இல்லையா? அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் மேஜர் முகுந்தா அமரன் படத்துல அமரகாவியம் படிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவே பிரமிக்க வச்சுட்டாரு. துப்பாக்கி படத்துல துணை இயக்குனராக இருந்த ராஜ்குமார் பெரியசாமி சிவகார்த்திகேயன் கொடுத்த மகத்தான வெற்றி இது. டாக்டர் படம் மூலமா 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் கிளப்ல இணைஞ்சாரு சிவகார்த்திகேயன். அவரோட கேரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாவே அந்த படம் அவருக்கு அமைஞ்சிருச்சு. அதனால தன்னோட அடுத்த படத்துலயும் அந்த மாதிரி ஒரு மிக சிறந்த கேரக்டர்ல நடிச்சு இன்னும் நல்ல பேர் வாங்கணுங்கிற ஆர்வமும் முனைப்பும் அவருக்கு அதிகமா இருக்கும். அதை விட மறுபடியும் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வேண்டிய கட்டாயமும் கூடவே இருக்கும். அதே சமயம் இதுல முக்கியமான பெரும்பங்கு இயக்குனர் ஏஆர் முருகதாஸுக்கும் இருக்கு. விஜய்க்கு சர்க்கார், ரஜினி சாருக்கு தர்பார்னு அவரோட முந்தைய படங்கள் ரெண்டுமே கலவையான விமர்சனங்களுக்கு ஆளானது. அதனால கஜினி, துப்பாக்கி மாதிரி எல்லாரையும் கவர மாதிரியான ஒரு படத்தை மறுபடியும் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்துல முருகதாசும் இருக்காருன்னே சொல்லலாம். அப்புறம் சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரம் கையில இருக்கிறப்போ ஏஆர் முருகதாஸ் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை சும்மா விட்டுருவாரா? அவரோட முழு திறமையும் முழு வீச்சில் இதில் வெளிப்படும்னு நம்ம தாராளமா நம்பலாம். 2024 பிப்ரவரியில படப்பிடிப்பை தொடங்கி இருக்காங்க. சென்னையிலயும் பாண்டிச்சேரியிலயும் ஷூட் நடந்திருக்கு. படத்துக்கு மியூசிக் அனிருத் ரவிச்சந்தர். கத்தி, தர்பாருக்கு அப்புறம் முருகதாஸோட அனிருத்துக்கு இது 3வது படம். சிவகார்த்திகேயனுக்கு அவர் இசையமைக்கிற 8வது படம். மிக திறமையான ஹீரோ பிளஸ் டைரக்டர், அருமையான சப்போர்ட்டிங் கேஸ்ட், பிரமாதமான டெக்னிக்கல் டீம்னு
ஒரு தரமான படத்துக்கான எல்லா அம்சங்களையும் டிக் அடிச்சிருக்கு எஸ்கே அண்ட் ஏஆர்எம். படத்தோட அதிகாரப்பூர்வமான தலைப்பும் வெளியீட்டு தேதியும் இன்னும் அறிவிக்கப்படல. ஆனா நம்ம காத்திருப்புக்கு நிச்சயம் ஒரு சரியான பரிசா இந்த படம் அமையும்னு நம்புவோம். 2025ல அதிக எதிர்பார்ப்பில் உள்ள முதல் 5 படங்கள் என்னன்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டோம். ஆனா இதை தாண்டி இந்த வருஷத்தோட முக்கியமான படங்கள் இன்னும் சிலது இருக்கு. சூர்யாவோட ரெட்ரோ கலவையான விமர்சனங்களை சந்திச்ச கங்குவாக்கு அப்புறமா வெளியாக போற சூர்யாவோட படம். இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ். படத்தோட டீசர் வெளியாகி ஒரே நாள்ல 1 கோடி வியூஸ் தாண்டி பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. காரணம் சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட கெட்டப், அப்புறம் அந்த டீசர்ல இருந்த மெச்சூர்ட் லவ் அண்ட் ஆக்ஷன். அப்புறம் அஜித்தோட குட் பேட் அக்லி. த்ரிஷா இல்லனா நயன்தாரா, மார்க் ஆண்டனி படங்களை இயக்குன ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்டர். விடாமுயற்சி மாதிரியே இதுலயும் அஜித்துக்கு த்ரிஷா தான் ஜோடி. 2 படத்துல எந்த படத்துல இந்த ஜோடி நம்ம மனசு அள்ள போகுதுன்னு தெரியல. 2025ஓட இன்னொரு முக்கியமான படம் சிவகார்த்திகேயனோட SK25. 5 தேசிய விருதுகளை குவிச்ச சூரரை போற்று படத்தோட இயக்குனர் சுதா கொங்கரா தான் டைரக்டர். அதனாலேயே இந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு. அதையும் தாண்டி சிவகார்த்திகேயன். அப்புறம் விக்ரமோட வீரதீர சூரன். சித்தா படத்துல சித்தார்த்துக்கு அருமையான ஒரு கேரக்டரையும் பெரிய வெற்றியும் கொடுத்த SU அருண்குமார் தான் டைரக்டர். படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு. படத்துல விக்ரம் மட்டும் இல்ல, அவருக்கு இணையா RJ சூர்யா சாரும் பட்டைய கிளப்ப போறது கன்ஃபார்ம். அப்புறம் கார்த்தியோட வா வாத்தியார். தமிழ் சினிமாவுக்கு டார்க் ஹியூமர் காமெடினா என்னன்னு சொல்லி கொடுத்த சூதுகோவும் டைரக்டர் நலன் குமாரசாமியோட படம். காமெடியில கார்த்தி எப்படி கலக்குவார்னு சொல்லவே வேணாம். இதோட நலனோட அட்டகாசமான ரைட்டிங்கும் மேக்கிங்கும் சேர்ந்தா கண்டிப்பா சிரிச்சே வயிறு வலிக்க போகுது. அதை மட்டும் உறுதியா சொல்ல முடியும். அப்புறம் கமல் சாரோட இந்தியன் 3 படத்தோட 2வது பாகம் மிகப்பெரிய அளவுக்கு கலவையான விமர்சனங்களை சந்திச்சுது. ஆனா அந்த படத்திலேயே ஆரவாரமான விசிலும் கைத்தட்டலும் தியேட்டர்ல எப்போ எழுந்துச்சுன்னா படத்தோட கடைசியில டைரக்டர் சங்கர் நமக்கு காட்டின 3வது பாகத்துக்கான லீட் சீன் சமயத்துல தான். இளவயது சேனாபதியோட சுதந்திர போராட்ட காட்சிகள், அதுல கமல் சாரோட தோற்றம் எல்லாமே செம மாசா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த போர்ஷன் தான் இந்தியனோட முக்கியமான பகுதி. அது 2வது பாகத்துல இருந்து தேவையில்லாத காட்சிகளை வெட்டி தூக்கிட்டு இதுலயே கொண்டு வந்திருந்தா படம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நிறைய பேசுனாங்க. சினிமால வெற்றி தோல்விகள் சகஜம். இங்க எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் அடிப்படையில் இயங்குறது தான். இது கமல் சாருக்கும் சங்கருக்கும் தெரியாததா என்ன? அதனால கண்டிப்பா இதுவும் ஒரு வெற்றி படமாவே அமையும்னு நம்புவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமா நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கன்ல ஆளுங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் இந்த மாதிரி சினிமா பற்றிய சுவாரஸ்யமான பதிவோடையோ புதிய படம் திரைக்கு வரப்போவோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.